முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டுதல்களை வகுத்த தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புடைய அந்த கொடிக்கம்பங்களை 2025 ஏப்ரல் 28 அகற்ற வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஜனவரி மாதம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரிக்கு வந்தது. அப்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். தமிழக அரசு தரப்பு வாதங்களை பார்க்கும்போது, அதாவது கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மண்டல மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்படுவதாக கூறி அதற்கான அரசாணையை தாக்கல் செய்தார். அதே போல கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு விதிமுறைகளை அரசு வகுத்துடன் கூறி அதையும் தாக்கல் செய்தார். அப்போது அவர் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலையில் தார்கள் மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியன் பகுதியில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் அது கொடிக்கம்பங்கள் வைத்திருக்க கூடாது உள்ளிட்ட வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொடிக்கம்பங்கள் அமைப்பு தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளும் பிறப்பித்த தமிழக அரசுக்கு தற்போது பாராட்டு தெரிவித்த நீதிபதி இந்த விதிமுறைகளையும் அரசாணையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் இவை ஆளும் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பொருந்தும் என்றும் தற்போது கருத்து தெரிவித்தார். அதே போல இந்த வழக்கு விசாரணை தற்போது அக்டோபர் 15 தெரிவிக்கப்பட்டது. இந்த வழிகாட்டு விதிமுறைகளை அமல்படுத்தாமல் மீறி செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.